அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். ஹலோ டிராவலர்ஸ், இன்றைய நாள் இனிய நாளாக அமையட்டும். என்னடா திடீர்னு தமிழில் பேசுகிறாளே, அதுவும் தூய தமிழில் பேசுகிறாளே, அது தப்பு தப்பாக பேசுகிறாளே அப்படின்னு தானே யோசிக்கிறீங்க. அது வேற ஒன்றும் இல்லைங்க. இன்றைக்கி நம்ம தமிழ் கடவுள் முருகனை பார்க்குறதுக்காக நம்ம பொன்னமராவதியிலிருந்து பழனியை நோக்கி சென்று கொண்டிருக்கிறோம். அப்படியே போகிற வழியில் ஒரு குட்டி விலாக் எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளும் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இன்றைக்கி இந்த விலாகில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பழனி போய் அங்கே வந்து இப்போ இருக்கிற ரீசெண்டாக இருக்கிற ரூல்ஸ் எல்லாம் நம்ம பார்க்க போகிறோம். எந்த இடத்துல வந்து முடி வந்து காணிக்கை செலுத்துகிறாங்க, என்னென்ன ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்லாம் இருக்குது. மோஸ்ட்லி எல்லா கோயில்லையுமே வந்து மொபைல் ஃபோன்ஸ்லாம் இப்போ யூஸ் பண்ணுறது, அதாவது யூஸ் பண்ண அலோவ் பண்ணுறது கிடையாது. ஸோ அதனால் வந்து அதெல்லாம் மொபைல் ஃபோனெல்லாம் வந்து நம்ம எங்கே கொடுத்துட்டு போகணும், அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் தான் இதில் பார்க்க போகிறோம். ஏன்னா நம்ம ஒரு வருஷம் போயிட்டு வந்திருப்போம், நெக்ஸ்ட் இயர் போகும்போது நிறையா சேஞ்சஸ் இருக்கும். ஸோ அதை வந்து உங்களுக்கு தெரியப்படுத்துறதுக்காக தான் வந்து இந்த ஒரு சின்ன விலாகு. அது மட்டும் இல்லாமல் பழனி மட்டும் இல்லாமல் பழனிக்கு அப்புறம் வந்து நம்ம ஒரு சில இடங்களுக்கு, முக்கியமான இடங்களுக்கு, அதுவும் ஒரு சில பேருக்கு அந்த இடம்லாம் தெரியுமா என்னன்னு தெரியல. ஸோ பழனி போனீங்கன்னா இந்த இடத்துக்குலாம் நீங்கள் போயிட்டு வந்துடுங்க. அது எந்த இடம் அப்படிங்கிறது நீங்கள் அடுத்தடுத்து வர்ற விலாகில் பார்க்கலாம். இதுதான் எங்க வீட்டின் இளவரசி. ஹாய் சொல்றி பாப்பா எல்லாருக்கும். ஹாய். நீங்களே பாருங்க, எல்லாரும் ஒரே கலர்ல ட்ரெஸ் பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு முக்கியமாக நம்ம எதுக்கு போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அண்ணாவுக்கு வந்து மொட்டை எடுக்கிறதுக்காக தான் போயிட்டுருக்கோம். அவங்களுக்கு ஒரு வேண்டுதல்னு சொல்லி அண்ணா சொன்னாங்க. ஸோ வந்து எனக்கு இதுதான் ஃபஸ்ட் டைம் நான் பழனி போகிறது. இன்றைக்கி போயிட்டு முருகன் அப்படியே தரிசிச்சு என்ன வேணுமோ கேட்டுட்டு வந்துட வேண்டியதான். முருகனிடம் கேட்டால் நம்மளுக்கு உடனே கிடச்சிரும் அப்படின்னு ஒரு சில பழமொழியெல்லாம் இருக்குது. இன்றைக்கி நம்ம கேட்குறோம், வாங்குகிறோம் அப்படிங்கிற மாதிரி தான் நான் போனேன். போகிற வழியிலே வந்து முருகன் சாங்லாம் கேட்டு அப்படியே பக்தி பரவசமாக தான் நாங்கள் போயிட்டுருந்தோம். நம்ம காலையிலே சீக்கிரம் போனனால நிறைய அழகழகான விஷயங்கள்லாம் பார்க்க முடிஞ்சுது. ஸோ இந்த இடத்துலேருந்து நம்ம பார்க்கும்போது பழனிமலை வந்து நல்லாவே தெரிஞ்சுச்சு. இதுதான் வந்து பழனிமலைக்கு போகிற வழியில் இருக்க ரயில்வே ஸ்டேஷன். ஸோ இங்கேருந்து பார்க்கும்போது நல்லா கிளியராகவே வந்து மலை தெரிஞ்சுது. அதை உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். இதில் பாருங்கள், அந்தந்த பஸ்ஸுக்கு 130, லாரிக்கு வந்து 100, வேனுக்கு வந்து 90, காருக்கு 60 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒருத்துக்குமே வந்து செப்பரேட்டாக வந்து அமௌண்ட் போட்டிருக்காங்க. ஸோ பார்க்கிங் ஏரியாவில் நம்ம வந்து இங்கே காரை வந்து பார்க் பண்ணிவிட்டு இதுக்கப்புறம் வந்து நம்ம ஃபுல்லாக நடந்து தான் போகணும்னு நினைக்கிறேன். எப்ப பார்த்தாலும் சோறு சோறு சோறுன்னு. நம்ம திருப்பதிக்கு போனதுலேருந்து இப்போ எந்த கோயிலுக்கு போனாலும் நம்ம சாப்பாடு எடுத்துகிட்டு போக ஆரம்பிச்சாச்சு. ஏன்னா திருப்பதியிலே நாங்கள் வந்து நிறைய அனுபவப்பட்டுட்டோம் சாப்பாடுங்க ஒழுங்காக இல்லாதனால. ஸோ எங்கள் அண்ணி நேற்று நைட்டே எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணி, போன தடவை வந்து இந்த மாதிரி நாங்கள் சில்வர் இதில் அந்த பேக் பண்ணி கொண்டு போனோம். பட் ஆனால் நாங்கள் போயிட்டு ட்ராவலில் அது பிஞ்சு எல்லாம் சாப்பாடுலாம் கொட்டிடுச்சு. ஸோ இந்த தடவை வந்து எங்கள் அண்ணி வந்து இந்த மாதிரி ஒரு சம்பட்டமில் கொண்டுட்டு வந்துட்டாங்க. ப்ரீ பிளானடாக வந்தாச்சு எல்லாருமே. எங்கே வந்திருக்கோம் வந்து இப்ப நான் என்ன உங்கள்கிட்ட சொல்றது, என்ன ஸ்டாப் ஆயிடுச்சு. எங்கே வந்திருக்கோம் கொஞ்சம் சொல்றீங்களா? கோயிலுக்கு. எந்த கோயிலுக்கு வந்திருக்கோம்? முருகன் கோயிலுக்கு. எந்த முருகன் கோயிலுக்கு? ஐயோ எனக்கு தெரியலம்மா. சோதிக்காதீங்க, சோதிக்காதீங்க. அந்த ஊர் பேர் சொல்லுமா. இந்த ஊர் பேரு? அந்த ஊர் பேரு பழனி. பழனியா? நம்ம எதுக்கு வந்திருக்கோம்? சாமி கும்பிட. சாமி கும்பிட்டு மொட்டை எடுத்துட்டு குளிச்சுட்டு இங்க இங்க குளிக்கணுமா? ஆமா. வந்து நம்ம இங்க சாப்பிட்டு முடிச்சுட்டு இப்படியே திரும்பி பார்த்தோம் அப்படின்னா ஒருத்தவங்க மொட்டை போட்டாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து காருக்கு வந்து ஓம் அப்படின்னு போகிறோன்னு சொல்லி ஒருத்தவங்க வந்து கேட்டாங்க. சரி ஓகே போடுங்க அப்படின்னு சொன்னோம். முருகன் கோவிலுக்கு வந்து ஓம்னு போடுறதுக்கு ஒருத்தவங்க வந்து தானாக வந்து போடுறேன்னு சொல்லும்போது நம்ம வேண்டாம்னு சொல்ல முடியும். அவங்களுக்கு வேணால் அது பிஸ்னஸாக இருக்கலாம், பட் நமக்கு அது வந்து ஒரு சென்டிமெண்ட் மாதிரி. ஸோ ஓகே போடுங்க அப்படின்னு சொல்லியாச்சு.
5 வருஷம் இருக்கும். 5 வருஷமா பழனியில் தான் இருக்கீங்க. ஆமாம். இது முருகன் வேல் மட்டும்தான் வரைய தெரியுமா இல்லை? இல்லைண்ணே, இது ஐயப்ப சீசன் வந்துச்சுன்னா ஐயப்பன் படம் ஒட்டி வேலு மயில் 18 படி சிங்கம் புலி யானை எல்லாமே வரைவாங்க. இது நீங்கள் பெயிண்டை வச்சு கண்ணாடியில் மட்டும் தான் வரைங்களா இல்லை ப்ரஷ்? இது வெள்ளை சந்தனமும் கலர் பொடி மட்டும்தான். கலர் பொடி, பெயிண்டெல்லாம் கிடையாது. இது அழிச்சா போயிடும். அழிச்சா தண்ணி தொட்டு அழிச்சோம்னா போயிடும். வைக்கிற முடி வச்சுட்டு ஏதாச்சும் நீங்கள் எங்கேயாச்சும் ஆஃபீஸ் போவீங்க, எங்கேயாச்சும் வெளியே போகிற மாதிரி இருந்தால் அழிக்கிறாங்க. இது மாதிரி இல்லாமல் அந்த பேப்பரில் அந்த மாதிரிலாம் டிராயிங் வரைவீங்களா, வரைய மாட்டீங்களா? இது கொஞ்சம் கொஞ்சம் வரும்ண்ணா. அது ரொம்ப கண்ணாடியில் போட்டு பழகினால கண்ணாடியில் மட்டும். இது எப்படி இந்த தொழிலை எப்படி நீங்கள் கற்றுக்கிட்டீங்க? அப்பா பழக்கம். ஓ, அப்பா பண்ணது அப்படி நீங்கள் கற்றுனீங்க. இது இப்போ எப்படி நான் வருமானம் இதில் மட்டும் ஓகேவா உங்களுக்கு? ஏதோ டெய்லியும் ஒரு 500 வருது. 1000 வராதுண்ணே. ஒரு 700 600 அந்த மாதிரி ஏதோ 4 வண்டி இந்த மாதிரி ஒரு 5 வண்டி போட்டோம்னா 100 ரூபாய்க்கு தான் போடுவோம். 100 ரூபா 150 ரூபாய்க்கு தான் போடுவா. முன்னாடி வேலு மயில் போட்டோம்னா அவ்வளோதான். சரிண்ணே, ரொம்ப நல்லாவே. சனி ஞாயிறு ஆனால் ஒரு 1000 ரூபா கிடைக்கும். ஆனால் உங்களுக்கு இது மட்டும் தான் தொழிலா இல்லை வேற எதுவும்? இதுதானே இப்போதைக்கு தொழில். இது மட்டும்தான் தொழில். நல்லா இருக்குண்ணே, ரொம்ப நல்லா இருக்குண்ணே. வாழ்த்துக்கள்ண்ணே, நல்லா பண்ணியிருக்கீங்க. தேங்க்ஸ்ண்ணே. வந்தாஸ் இந்த மாதிரி பழனிக்கெல்லாம் வந்தீங்கன்னா இந்த மாதிரி கலைஞர்களுக்கெல்லாம் தயவு செய்து சப்போர்ட் பண்ணுங்க. யாரும் போட மாட்டேன்றாங்க. அதிகமாக யாரும் மாதிரி போடுறதில்ல. இப்போ விரும்பி போட்டுக்கிட்டாங்கன்னா நல்லது. எங்கள் தொழில் ஏதோ கொஞ்சம் நிறைய பேர் இந்த தொழிலை விட்டு போயிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி இருந்துச்சுன்னா இன்னும் வேற ஜென்ரேஷன் ஆச்சு வருவாங்க. அதுதான் சொல்கிறேன், தொழிலே அழிகிற கண்டிஷனில் இருக்குன்ற மாதிரி சொல்கிறாரு அண்ணன். ஸோ வந்தீங்கன்னா இது நமக்கு வந்து பெரிய செலவு கிடையாது. 100 ரூபான்றது பெரிய அமௌண்ட்டு கிடையாது. தயவுசெய்து போட்டுக்கோங்க, ஓகேங்களா? ஏன்னா அவங்களையும் வாழ வச்ச மாதிரி இருக்கும், நமக்கும் பாருங்களேன் எவ்வளோ அழகாக இருக்குது, நல்லா இருக்குது. வண்டியவே வந்து லுக்கே மாற்றிட்டாரு பாருங்களேன். இந்த வண்டி கழுவியே ரொம்ப நாள் ஆச்சு. அப்படி இருக்கப்போ வண்டி லுக்கே மாற்றிட்டாப்புல. ரொம்ப நன்றிண்ணே, நல்லா பண்ணியிருக்கீங்கண்ணே. என்ன கொடுக்கல? ஓகே, நம்ம காருக்கு வந்து நம்ம மயில் ஓம்னு எல்லாம் போட்டாச்சு. இங்கேருந்து பாருங்கள், பழனி முருகன் கோவில் தெரியுது. முடி எடுக்கிறதும் பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் எடுக்கக்கூடாது. இந்த இடத்துல தான் முடி எடுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. உள்ளே போயில உங்களை ஃபோட்டோ எடுத்துகிட்டு ஒரு டோக்கன் தருவாங்க. அந்த டோக்கனை வாங்கிட்டு நீங்கள் உள்ளே போனீங்க அப்படின்னா 2 பிளேடும் தந்துடுவாங்க முன்னாடியே. அங்கே வந்து நம்மளை உட்கார வைக்கிறாங்க. உட்கார வச்சு ஒரு பிளேடை வச்சு முடி எடுக்கிறாங்க, இன்னொரு பிளேடை வச்சு சேவிங்லாம் பண்ணுறதை யூஸ் பண்ணிக்கிறாங்க. அவங்களுக்கு வந்து 100 ரூபா மட்டும் காசு கொடுத்தீங்கன்னா போதும். அங்கே எடுத்துகிட்டு திருப்பி வெளியில் வந்து ஒரு டோக்கன் தருவாங்க. அந்த டோக்கனை வாங்கிக்கணும். அந்த டோக்கனை மலை ஏரியாவில் எங்கே வேணாலும் கேட்பாங்க. அவங்கள்ட்ட வந்து அப்போதைக்கு அந்த டோக்கனை காமிக்கணும். வெளியில் முடி எடுத்தால் ஒத்துக்க மாட்டேன்றாங்க. ஸோ வெளியில் எங்கேயும் முடி எடுக்காதீங்க, இங்கே மட்டுமே முடி எடுக்கணும், ஓகேங்களா? நல்லா தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறமேட்டு கட்டணமில்லா செருப்பு இருக்குது, அங்கே இது பண்ணிக்கணும். மலை ஏரியாவில் ஃபோனை அலோவ் பண்ண மாட்டாங்க. அதுக்கு வந்து நீங்கள் ஃபோன் ஹோல்டிங் இடத்துல நீங்கள் ஃபோனை வச்சுட்டு நீங்கள் மலை ஏறுற மாதிரி இருக்கும். நம்ம வந்து இப்போ மலை ஏற ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னோம்னா ஃபோனு வீடியோ எடுக்க முடியாது. மலை ஏறி இறங்கணுன்னா வீடியோ எடுக்கலாம். ஃபுல்லாகவே வந்து நிறையாவே ஒன் வே ஆக்கிட்டாங்க. இந்த ஏரியாலலாம் வண்டி எதுவும் உள்ளே அலோவ் பண்ணுறது கிடையாது. ரொம்ப சூப்பராக பண்ணுறாங்க. இதே மாதிரி பண்ணாங்க அப்படின்னா இன்னும் நல்லாயிருக்கும். ஏன்னா காணிக்கை நிறையா வருது அப்படின்றப்ப நல்லா பண்ணலாம். வெளி மாநிலத்திலேருந்தும் முருகனை பார்க்குறதுக்காக வர்றாங்க. அறுபடை வீட்டில் ஒரு வீடாக இருக்குது அப்படின்றப்ப நிறையா பண்ணலாம். அதாவது என் குழந்தைக்கு ரொம்ப உடம்பு சரியில்லாமல் இருந்துச்சு தட்சனாக்கு ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடியே. அந்த டைமில் வந்துட்டு நான் வேண்டிக்கிட்டேன், முடி எடுத்துட்றேன். என் குழந்தைக்கு வந்து டாக்டர்லாம் ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு மாதிரி சொன்னாங்க. அப்படின்றப்ப நான் ரொம்ப பயந்துட்டேன் எல்லாருமே. அப்படி ஏன்னா இருமிக்கிட்டே இருந்தது, கேன்சராக இருக்கும் அப்படி இப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அப்போதைக்கு நான் சாமிக்கிட்ட வேண்டிக்கிட்டேன் என் பொண்ணுக்கு எதுவும் இல்லாமல் சரியாயிடணும் அப்படின்ற மாதிரி. அதே மாதிரி சரியாயிருச்சு. அதனால் வந்துட்டு கரெக்டாக முடி வெட்டாமல் எப்போ வேணுனாலும் அதிலேருந்து முடி வச்சு முடியை வந்து இங்கே வந்து காணிக்கையாக செலுத்திட்டேன். உங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம் இருந்தாலும் இந்த டைமில் முருகனை வேண்டிக்கங்க. அப்படி நம்ம சேனலில் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு முருகனோட அருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும். ஓகே, நம்ம ஃபோனை வச்சுட்டு சாமி தரிசனத்துக்கு கிளம்பலாம். கண்டினியூஸாக பேசுவோம். ஃபஸ்ட்டு முருகனை பார்த்துட்டு வந்துடும். அண்டில் தன் சைன் ஆஃப் கீர்த்திகா பாண்டியன், நான் அருண். நம்ம நல்லபடியாக சாமி பார்த்துட்டு வந்தாச்சு. சிறப்பு பேருந்து, கட்டணமில்லா சிறப்பு பேருந்து இங்கேருந்து பஸ் ஸ்டாண்டுக்கு போகுதா இல்லை எங்கே போகுதுன்னு தெரில. சாமி பார்த்துட்டு வந்தாச்சு. ஃபோனை வந்து ஹோல்ட் பண்ணிக்கிறாங்க. மேலே பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு ரொம்ப கூட்டம் இல்லை. நம்ம போயிருந்தது லீவு டைமாக இருந்தாலும் அந்தளவுக்கு கூட்டம் இல்லை. 10 ரூபா டிக்கெட்டு, 50 ரூபா டிக்கெட், 100 ரூபா டிக்கெட்லாம் இருந்துச்சு. நல்லபடியாக சாமி பார்த்துட்டு வந்தாச்சு.
போகிற வழியில் நிறைய இடத்துல பாத்ரூம்ஸ்லாம் இருக்குது. ஓரளவுக்கு பழனியை வந்து நல்லா மெயின்டைன் பண்ணுறாங்க. பரவாயில்ல, முன்னாடியெல்லாம் ரொம்ப மோசமாக இருந்தது, இப்போ நல்லா மெயின்டைன் பண்ணுறாங்க. இதில் என்ன ப்ராப்ளம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேலே நாங்கள் சாமி கும்பிட்டது பார்த்தீங்க அப்படின்னா வந்து சாமிக்கு பக்கத்தில் போகிறப்ப நம்ம 100 ரூபா டிக்கெட் எடுத்து போனோம். பக்கத்தில் போய் சாமி பார்க்குறோம் அப்படின்னா காசு கொடுக்குறவங்கள உள்ளே கொண்டு போகிறேன்னு சொல்லிட்டு கதவை திறந்து வச்சு உள்ளே கொண்டு போய் அந்த பேரிகேட் மாதிரி போட்டிருப்பாங்க, அதை கொண்டு வச்சு பக்கத்தில் நிற்க சாமி பார்க்குறேன்னு சொல்லி அவங்க எல்லாருமே மறைச்சிக்கிறாங்க சாமியை. சரியாக பார்க்க முடிய மாட்டேங்குது. இங்கே வந்து இன்னும் அந்த பணம் வந்து ஐயர்கள் வாங்குறது அந்த இது வந்து கொஞ்சம் கூட குறையவே இல்லை அப்படின்னு தான் சொல்ல முடியும். அதை வந்துட்டு அறநிலையத்துறை வந்து ஏதாவது ஆக்ஷன் எடுக்கணும். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு மேலே வந்து பஞ்சாமிர்தம் ஃப்ரீயாக கொடுக்குறாங்க, மோர் ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. மற்றபடி எல்லாமே சூப்பராக இருக்குது. காலையில் 8 மணிலேருந்து ஈவினிங் வரைக்கும் கண்டினியூஸாக வந்துட்டு சாப்பாடு வந்து போகுது. போகிற வழியில் எல்லா இடத்துலையுமே தண்ணி நீரெல்லாம் இருக்குது, ரெஸ்ட் ரூம் எல்லா இடத்துலையும் இருக்குது. எல்லாமே நல்ல வசதிகள் பண்ணி கொடுத்துருக்குறாங்க. நல்லாவும் ஓரளவுக்கு நீட்டாகவும் மெயின்டைன் பண்ணுறாங்க. உண்மையிலே வந்து பாராட்ட வேண்டிய விஷயம். மற்றபடி இந்த சாமி பார்க்குற இடத்துல நம்ம ஐயர்கள் தான் கொஞ்சம் விளையாடுறாங்க, மற்றபடி எல்லாமே ஓகே தான். நம்ம வந்து இப்போ ஃபுல் ஜார் குடிக்க போகிறோம், ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க பாருங்கள். இது காரமாக இருக்குமாண்ணே? காரம் இல்லை, காரம் புளிப்பு காரம் எல்லாம் கலந்து அதான் எல்லா டேஸ்ட்டும் இருக்கும். கரெக்டு. விட்டுட்டு குடிக்கவா? எல்லா டேஸ்ட்டுமே கலந்து இருக்கு. இனிப்பு இருக்குது, புளிப்பு இருக்குது, உப்பு இருக்குது, துவர்ப்பு இருக்குது, எல்லா டேஸ்ட்டும் கலந்துருக்கு. நல்லாவே இருக்குது, ட்ரை பண்ணலாம். என்னண்ணே? கெமிக்கலும் கிடையாது. இது எல்லாமே ஹார்பல் தான். இதுனா இஞ்சி, கொத்தமல்லி, மிளகு, சோடா மட்டும்தான் இது. கெமிக்கல் எதுவுமே இல்லை, நல்லது தான், குடிக்கலாம். ஓகே, நம்ம வந்து சாமி தரிசனம்லாம் முடிச்சுட்டு கீழே வந்துட்டோம். இது வந்து என்னோடய ஃபஸ்ட் டைமு. ஸோ நான் எல்லாத்தையுமே வந்து ரொம்ப ஆச்சரியமாக தான் பார்த்தேன். அதில் ஃபஸ்ட்டு நான் பார்த்தது என்னென்னா, யானை படிக்கட்டில் தான் அண்ணா கூட்டிகிட்டு போனாங்க. அவங்க மொத்தம் வந்து 88 மண்டபம் இருந்துச்சு. ஒரு மண்டபத்துலேயுமே வந்து முருகனோட ஒரு இது அவதாரம்னு சொல்கிறதா இல்லை ராஜ அலங்காரத்தில் இருப்பாங்க, அப்புறம் ஆண்டி கோலத்தில் இருப்பாங்க, அதுக்கப்புறம் ஆறுமுகத்தோடு இருப்பாங்க. அந்த மாதிரி வந்து நிறையா இமேஜ் எல்லாம் வந்து அந்த மண்டபத்துக்கு மேலேயே போட்டிருந்தாங்க. அது எப்படின்னா வந்து மண்டபம் வந்து கீழேருந்து 1, 2, 3ன்னு வந்து அந்த ஆர்டரில் போகும். ஆனால் கேட் ஓப்பன், கீழே வந்து இப்போ ஒரு 4 மண்டபம் தாண்டி போனோம்னா ஒரு கேட்டு, அடுத்த 4 மண்டபம் தாண்டி போனால் ஒரு கேட்டு, அந்த மாதிரி கரெக்டாக தெரியல 4 மண்டபமான, ஆனால் அந்த மாதிரி இருந்துச்சு. அதில் வந்து மொத்தம் 10 கேட்டுக்கு மேலே இருந்துச்சு. இதுதான் இடும்பன் மலைன்னு சொல்லி அண்ணா சொன்னாங்க. இது எப்படி இவ்வளோ ஸ்டெப்ஸ் இருக்குது, நடந்தும் சில பேர் போகிறாங்க. ஆனால் நம்ம போகிறோமா என்னன்னு தெரில. ஸோ அடுத்தடுத்து நம்ம பார்க்கலாம். நம்ம இதோட கோயில் வேகை வந்து கம்ப்ளீட் பண்ணுறோம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்க. பை பை.